வணக்கம் அன்பு நண்பர்களே. இயக்குனர் திரு அமீர் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்கார். தி டிபேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த தம்பனையில் பார்த்த உடனே சரி ஓகே ஏதோ ஒரு தண்ணியில் விளக்கம் கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த பேட்டியை பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் அந்த பேட்டி முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா அவர் டிஃபெண்ட் பண்ணிக்கிறதோட மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்கரையும் மாரிதாஸையும் திட்டுறதுக்காக மட்டும்தான் அந்த பேட்டி அப்படிங்கிறது பார்த்ததுக்கப்புறமா தான் புரியுது. அந்த பேட்டியில் அவர் சொன்ன விஷயங்கள் என்ன, அதில் நம்மளுடைய கேள்விகள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஜாஃபர் சாதிக்கை கிட்டத்தட்ட 2013 அமீருக்கு தெரியும். 2013 கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு. ஆனால் அதே 7 வருஷமாக தெரியும், 8 வருஷமாக தெரியும் அப்படின்னு சொல்கிறார். 2013 தன்னுடைய தம்பியை ஹீரோவை நடிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அமீரை பார்க்குறாரு. அந்த ஜாஃபர் சாதிக் ஒரு தூரத்து உறவினர் அப்படிங்கிறது இந்த பேட்டியில் எங்கேயுமே குறிப்பிடலை. அதை நெறியாளர் தான் குறிப்பிட்றாரே தவிர அமீர் குறிப்பிட மாட்டேங்கிறாரு. நண்பர்னு மட்டும்தான் சொல்கிறாரு. நண்பர்னு சொன்னதாலேயே அவருடைய தொழிலில் நான் பார்ட்னரு, அவர் பண்ணுற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாரு. லாஜிக்கலான கேள்வி, நியாயமான கேள்வி தான், யாரும் இல்லைன்னு சொல்லலை. ஒருத்தன் எனக்கு 10 வருஷமாக நண்பராக இருக்கான் அப்படின்னா அவன் என்னென்ன பண்ணுறான், எங்கெங்கே போகிறான், என்ன பண்ணுறாங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். அதே மாதிரி நான் என்ன செய்கிறேன், நான் எந்த ஊருக்கு போகிறேன், எனக்கு எப்படி வருமானம் வருது, நான் மேலோட்டமாக யார்கிட்டையெல்லாம் கடன் வாங்கியிருக்கேன், இந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் அவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நண்பன் அப்படிங்கிற போது. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிற போது தான் எல்லாருமே உங்கள் மேலே சந்தேகப்படுறாங்க. இரண்டாவது அவர் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம், மாயவலை அப்படிங்கிற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தை நான் என்னுடைய சொத்தை விற்று தான் தயாரித்தேன், அதற்கும் ஜாஃபர் சாதிக்குக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. நான் அந்த மாதிரி சொத்தை விற்று கஷ்டப்பட்டு தயாரித்தது ப்ளஸ் என்னுடைய வேறு சில நண்பர்கள் அதுக்கெல்லாம் உதவி செஞ்சது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருக்கிற போது மாயவலை திரைப்படத்தை ஜாஃபர் சாதிக்கு தான் தயாரித்தார் அப்படின்னு சொல்கிறது உண்மையிலேயே வன்மமான விஷயம், என்னை பிடிக்காதவங்க செய்கிற விஷயம் அப்படின்லாம் பேசியிருக்காரு. மாயவலை படத்தை தயாரித்ததா நாங்கள் சொல்லலை, அது சொன்னது ஜாஃபர் சாதிக்கு. ஜாஃபர் சாதிக்கோட ஜேஎஸ்எம் பிக்சர்ஸ் அப்படிங்கிற அந்த முகநூல் பக்கமாகட்டும் இல்லை ட்விட்டர் பக்கமாகட்டும், அதோட முகப்பு படம் கவர் பிக்சர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கவர் ஃபோட்டோ, அந்த கவர் ஃபோட்டோவில் அவர் தயாரித்த 4 படத்தோட பெயர்கள் போஸ்டர்கள் இருக்குது. அந்த போஸ்டரில் முதல் போஸ்டரே மாயவலை தான், அதற்கப்புறம் இந்திரா, அதற்கு பிறகு இறைவன் மிகப்பெரியவன், அதற்கு பிறகு மங்கை. இந்த 4 படத்தை அவர் தயாரித்ததா அவருடைய ஜேஎஸ்எம் பிக்சர்ஸோட அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோவை வச்சுருக்காரு. அதை பார்த்து தான் நாங்கள் சொல்கிறோம் மாயவலை படத்தை ஜாஃபர் சாதிக் தயாரிச்சிருக்காரு, அதை அமீரோட படம் அப்படின்னு நான் சொல்கிறோம். ஸோ அந்த கனெக்ஷன் அங்கே தான் வருது. நீங்கள் கஷ்டப்பட்டு தயாரித்த படத்தை, கடன் வாங்கி தயாரித்த படத்தை இன்னொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸு, ஜேஎஸ்எம் பிக்சர்ஸ் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் ஹவுஸு தன்னுடைய படமாக அவங்களுடைய ஃபேஸ்புக்கில் விளம்பரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு அனுமதிச்சிங்க. நானும் நீங்களும் நண்பராக இருக்கலாம். நீங்கள் உங்கள் ஒரு படத்தை தயாரிக்கிறீங்க, நண்பர் அப்படிங்கிறதுக்காக அந்த படத்தை நான் ப்ரமோட் பண்ணலாம், அதுக்காக நான் தயாரித்த படம்னு சொல்லிக்க முடியுமா? அதுக்கு எதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணீங்க? அப்போ ஜேஎஸ்எம் பிக்சர்ஸ் அந்த மாதிரி செய்கிற போதே நீங்கள் அதை தடுத்து நிறுத்தியிருக்கணும். அந்த மாதிரியான பேச்சுக்கள் வரும்போதே அதை தடுத்து நிறுத்தியிருக்கணும். அதை எதையுமே நீங்கள் செய்யலை. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக சொல்கிறாரு, ஜாஃபர் சாதிக் அந்த படத்துக்காக படமெல்லாம் முடிஞ்சு ரிலீஸுக்கு தேவையான சில வேலைகளை செய்கிற போது அவர் சில லட்சங்கள் பணம் கொடுத்துருக்காரு. ஒரு 10 லட்சம் கூட கொடுத்துருக்க மாட்டார், அவ்வளோதாங்க கொடுத்துருக்காரு. அந்த ஒரு இதுக்காக அவரை நான் படத்துடைய ப்ரமோஷனுக்கெல்லாம் உட்கார வச்சேன். அந்த பணம் கொடுத்ததுக்காக படத்துடைய தயாரிப்பாளர் அப்படிங்கிற பேரில் ஒரு ஓரமாக ஜாஃபர் சாதிக் அப்படின்னு போட்டுக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய குற்றமா? இது எப்படி சொல்ல முடியும்? அதுக்காக மாயவலை படத்தையே ஜாஃபர் சாதிக் தான் தயாரித்தாருன்னு நீங்கள் சொல்கிறது எந்த மாதிரியான வன்மம் அப்படின்லாம் கேள்வி கேட்குறாரு. இந்த இடத்துல நம்ம அந்த நெறியாளரை பற்றி பேசியே ஆகணும். தினேஷ் அப்படிங்கிறவர் தான் நெறியாளர். அது நெறியாளர் பார்த்திங்கன்னா பக்காவான திராவிட சொம்பு. இதே இடத்துல பாஜகக்காரர் உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா அவரை பேசவே விடாமல் குறுக்க பூந்து அப்படி கேள்வி கேட்டுகிட்டே இருப்பார். ஆனால் இந்த பேட்டியில் அமீர் என்ன பதில் சொன்னாலும் ஆமாம் அப்படின்னு சொல்லி அப்படியே அடுத்த கேள்விக்கு கடந்து போகிறார். அடுத்த கேள்வியாவது உருப்படியாக கேட்பார் அப்படின்னா எந்த உருப்படியான கேள்வியும் கிடையாது. அமீர் சொல்கிற விஷயத்தை எந்த விதமான குறுக்கு கேள்வியும் இல்லாமல், துணை கேள்விகளும் இல்லாமல் இப்போது அப்படியே கடந்து போகிறது தான் தினேஷ் செஞ்சுருக்கக்கூடியது. இந்த மாதிரி ஒரு நெறியாளரை நம்ம எங்கேயும் பார்க்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த பேட்டியே செட்டிங்காக இருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது.
அடுத்ததாக அவருடைய ஜாஃபரோட சேர்ந்து நீங்கள் தொழில் பண்ணீங்களே அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆமாங்க அதெல்லாம் வந்து 2021 தாங்க பண்ணோம். 2021 நாங்கள் வந்து நிறுவனம் ஆரம்பித்தோம். ஜோகோ ஓவர்சீஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற அந்த நிறுவனம் ஆரம்பித்தோம். அந்த நிறுவனத்தோட சர்டிஃபிகேட்லாம் எடுத்து காமிச்சு பாருங்கள், இதில் வெறும் 3 லட்சம் தாங்க வந்து அமௌண்ட்டு அப்படின்னு சொல்கிறார். ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிற போது நீங்கள் எவ்வளோ பெரிய நிறுவனமாக இருந்தாலும் அதனுடைய அந்த மதிப்புங்கிறது வந்து 50,000, 1 லட்சம், 2 லட்சம் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2022 அப்துல் பாஷித் அப்படிங்கிறவர் ஜாயின் பண்ணுறாரு. அமீரோட கிளைம் என்ன அப்படின்னா, இந்த கம்பெனி முழுக்க முழுக்க அப்துல் பாஷித் அப்படிங்கிறவரோட தான். அவர்கிட்ட கலந்துக்கிட்டு நான், ஜாஃபர், அப்துல் பாஷிக் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த கம்பெனி ஆரம்பித்தோம் அப்படிங்கிறாரு. அப்புறம் ஏன் வந்து 2021 3 பேரும் நீங்கள் டைரக்டராக இருக்கலாமே? நீங்கள் 3 பேரும் கலந்து பேசி தான் இந்த கம்பெனியை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, 2021 இந்த நிறுவனத்தை தொடங்குற போதே அப்துல் பாஷித்தையும் சேர்த்து 3 பேரும் டைரக்டராக இருக்கலாமே. 2021 நீங்கள் 2 பேர் தான் இருக்கிறீங்க. 2022 நீங்கள் சொல்கிற மாதிரி 8 மாதம் கழித்து தான் அப்துல் பாஷித் அப்படிங்கிறவர் உள்ளே வராரு. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்துல் பாஷித் தான் இல்லை மெயின், அவர் என்னுடைய நண்பர், நாங்கள்லாம் வந்து இந்த மாதிரியான பிஸ்னஸ்லாம் செய்யலாம், எதிர்காலத்தில் இந்த மாதிரி தொழில் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக 2021 வந்து நாங்கள் கம்பெனி ஆரம்பித்தோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இது ஒரு கேள்வி இருக்குது. இந்த கேள்விக்கு பதில் இல்லை நம்மக்கிட்ட. அதே மாதிரி ஆடிட்டிங் ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்து காமிச்சு 2021-22 ஃபினான்ஷியல் இயர், 2022-23 ஃபினான்ஷியல் இயர், இந்த 2 ஃபினான்ஷியல் இயர்லேயும் நாங்கள் ஒன்றுமே பண்ணலிங்க, பிஸ்னஸே பண்ணலிங்க அப்படின்னு வந்து சொல்கிறார். சரி, ஓகே, பிஸ்னஸே பண்ணல, நீங்கள் கம்பெனி ஆரம்பிச்சிட்டிங்க, ஏதோ ஒரு நினப்பில் ஆரம்பிச்சிங்க, பிஸ்னஸ் பண்ணல, ஓகே. ஆனால் அமீர் என்ன கிளைம் பண்ணுறாரு அப்படின்னா, என்னை பற்றி நான் இந்த கம்பெனியில் பார்ட்னராக இருக்கேன், டைரக்டராக இருக்கேன்னு சொன்னானுங்க இல்லைங்களா, சேனல்லாம் உட்காந்து பேசுகிறானுங்க இல்லைங்களா, புலனாய்வு புலிகள் அப்படின்னு சொல்லிக்கிறானுங்க, போர்டு வச்செல்லாம் எழுதுகிறாங்க இல்லைங்களா, அதாவது சவுக்கு சங்கரும் மாரிதாசன் தான், வேறு யாரும் இல்லை. இவங்க வந்து நான் இந்த கம்பெனியில் டைரக்டராக இருக்கேன்னு சொன்னவனுங்க இந்த 2 வருஷமாக எந்த பிஸ்னஸும் நடக்கலை அப்படிங்கிறதையும் சொல்லணும் இல்லை, ஏன் சொல்லலை, ஏன் மறைச்சானுங்க அப்படின்னு கேட்குறாரு. அது எதுக்கு நாங்கள் சொல்லணும்? எதுக்காக அதை பற்றி நாங்கள் பார்க்கணும்? இங்கே அடிப்படை கேள்வி ரொம்ப சிம்பிளானது. நீங்களும் ஜாஃபர் சாதிக்கும் பார்ட்னராக இருந்திருக்கீங்க. ஜாஃபர் சாதிக் நீங்கள் தயாரித்த படத்துக்கு நிதி உதவி பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜாஃபர் சாதிக்கோட தம்பியை வச்சு தான் நீங்கள் இறைவன் மிகப்பெரியவன் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. அந்த படத்துக்கும் ஃபினான்சியர் யாருன்னா ஜாஃபர் சாதிக். இது மட்டும் இல்லாமல் ஜாஃபர் சாதிக்கை கூட்டிகிட்டு முதல்வரை போய் பார்த்துருக்கீங்க, அவரு கூட ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க. அப்போது இது எல்லாத்தையும் வச்சு நாங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு ஜாஃபர் சாதிக்கை எப்படி தெரியும்? நீங்கள் அவர் கூட ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க, பார்ட்னராக இருந்திருக்கீங்க, அவர் உங்களுக்கு ஃபினான்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக நீங்களும் போதை மருந்து கடத்தலில் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னு இப்பவும் நாங்கள் சொல்லலை, யாரும் சொல்லலை. ஆனால் நீங்கள் அரசியல் தொடர்பாக வெளிப்படையாக கருத்துக்களை பேசக்கூடியவர் தானே. இந்த சமூகத்தின் மேலே உங்களுக்கு மிகப்பெரிய அக்கறை இருக்கிறதா நீங்கள் காட்டியிருக்கிறது தானே. அப்படி இருக்கிறபோது இந்த சமூகத்துக்கே மிக பெரும் கேடாக இருக்கக்கூடிய போதைப் பொருளை கடத்தினவன் உங்கள் பக்கத்திலேயே இருந்திருக்கான் அப்படிங்கிற போது அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இல்லையா? அப்போ அதைத்தானே நாங்கள் கேள்வி கேட்குறோம். உங்களோடது மட்டும் இல்லாமல் ஜாஃபர் சாதிக் மீதி 2 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருங்க. அந்த 2 படத்தில் யாரோ நடிச்சிருக்காங்க. அவங்களெல்லாம் யாராவது கூப்பிட்டு பாரு இவனும் போதைப் பொருள் கடத்தியிருக்கான், இவன் வந்து அந்த வாய்ப்பு வாங்கியிருக்கான் அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? இல்லை அவங்களுடைய ஃபோட்டோலாம் வந்து இதாகுதா? நீங்கள் தான் சார் எதுக்கெடுத்தாலும் முன்னுக்கு வந்து கருத்து சொல்லிட்டு இருக்கிறீங்க. பாசிச பாஜக, திராவிடம் தான் தமிழகத்தின் எதிர்காலம், திமுகவை தூக்கி பிடிக்கிறது யார்? நீங்கள் தானே. நீங்கள் ஒரு கருத்துருவாக்கம் பண்ணிகிட்டு இருக்கீங்கல்ல. அப்படி ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கிற நீங்கள், இந்த சமூகத்தின் மேல் மிகப்பெரிய அக்கறை இருக்கிறதா காட்டிக்கொள்கிற நீங்கள் இந்த இதுக்கு விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னா எதிர்கேள்வி கேட்டுட்ருக்கிறீங்க. கேட்கத்தான் செய்வாங்க, 100% கேட்கத்தான் செய்வாங்க. இந்த தொழிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2023-24 அந்த ஃபினான்ஷியல் இயரில் தான் பார்த்திங்கன்னா ஒரு 18 லட்ச ரூபாய்க்கு வந்து டேட்ஸ் பேரிச்சம்பழத்தை வந்து இறக்குமதி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த பில்லெல்லாம் காட்டுறாரு. இதெல்லாம் நீங்கள் சொல்லலை அப்படிங்கிறாரு. இதெல்லாம் சொல்லாததுக்கு காரணம், மறைச்சதுக்கு காரணம் என்னன்னா, நான் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவன், அமீருங்கிறவன் அவங்களுக்கு பிரச்சனை, நான் வந்து திராவிடத்தின் பக்கம் நிற்கிறேன், அதனால் என்னை எப்படியாவது வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க, நான் பாசிசத்துக்கு எதிராக நிற்கிறேன், அதனால் என்னை வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க, என்னை எப்படியாவது வன்மத்தோடு வீழ்த்தணும்னு நினைக்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். அப்போது அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி வந்து சமூகத்தின் பின்னால் ஒழிஞ்சிக்கிறத விட மோசமான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. இயக்குனர் அமீர் அப்படிங்கிற ஒரு சினிமாக்காரர், அவர் எடுத்த படங்கள் எங்களுக்கு தெரியும்.
நீங்கள் உங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை எத்தனையோ தடவை நீங்கள் எடுத்து பேசியிருக்கீங்க, அது எல்லாமே ஓகே. ஆனால் இப்போ நடந்திருக்கிறது வேறு. உங்கள் கூட இருந்திருக்க அந்த ஆளை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னா தெரியாதுன்னு சொல்லிட்டு போங்க. எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போங்க. எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இங்கே பாருங்கள், நாங்கள் இதெல்லாம் தான் பண்ணியிருக்கோம். ஆமாம், நான் அவங்க கூட பார்ட்னராக இருந்தேன். அவர் எனக்கு பணம் கொடுத்துருக்காரு. இது எல்லாமே தொழில் சார்ந்து தான். இதை தவிர மற்றபடி அவர் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு, எதன் மூலமாக அவருக்கு பணம் வருது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு சத்தியமாக தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதோடு முடிச்சுக்கோங்க. அதை விட்டுட்டு நான் முஸ்லீமு, அதனால தான் எங்களை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ ஜாஃபர் சாதிக்கும் முஸ்லீம் தான், அதற்காகவா அவரை டார்கெட் பண்ணுறாங்க? அதற்காகவா அவரை டெல்லி போலீஸ் NCB தேடிட்டுருக்கு? அவன் உங்களையே கூட ஏமாத்திருக்கட்டும். அதை சொல்கிறதுக்கு என்ன? ஒரு போதைப் பொருள் கடத்தல்காரன் உங்கள் கூட இருந்திருக்கான், அதுக்கு பதில் சொல்லுங்கன்னா, நான் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவன், என் சமூகத்தை இழிவுபடுத்துவதற்காகத்தான் இவர்களெல்லாம் பேசுகிறார்கள்னா என்ன வாதம் இது? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இந்த தப்பு பண்ணுறவங்க அத்தனை பேரையும் சமூகத்தோட அடையாளத்துக்கு மறைச்சி வச்சு அவனை காப்பாற்றுவீங்க? இன்றைக்கி உங்களை சொல்லியாச்சு, அடுத்தது ஜாஃபர் சாதிக்கு கூட்டிகிட்டு வந்தால் ஜாஃபர் சாதிக்கும் ஒரு இஸ்லாமியர் என்பதற்காகத்தான் துன்புறுத்தப்படுகிறார் அப்படின்னு சொல்லுவீங்களா? நியாயமாக பார்த்தா இதற்கு நீங்கள் தான் கோவப்பட்டிருக்கணும். மது, போதைப் பொருள் இதற்கெல்லாம் எதிராக இருக்கக்கூடிய இஸ்லாம் சமூகத்தில் பிறந்துட்டு மார்க்கத்தின் வழியில் நடக்காமல் இப்படி ஒரு மோசமான ஒரு தொழிலை, சமூகத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு தொழிலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒருத்தரை இஸ்லாமியர்னு எப்படி சொல்ல முடியும்? அவர் உங்கள் கூட இருந்திருக்காரு அப்படின்னா அதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. இதெல்லாம் சொல்லிட்டு இப்போ தொடர்ந்து இதை தான் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. நான் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவன், நான் பாசிசத்தை எதிர்க்கிறேன், நான் திராவிடத்தை ஆதரிக்கிறேன், அதனால் என்னை வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கெல்லாம் நோக்கம் இருக்குது, சவுக்கு சங்கருக்கு நோக்கம் இருக்குது, மாரிதாஸுக்கு நோக்கம் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு கலர் பூச நினைக்கிறாரு, சாயம் பூச நினைக்கிறார். ஸோ அப்போ இவருடைய அந்த பேட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவான விளக்கங்கள் எதுவுமே கிடையாது. தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக எப்படியாவது இந்த பிரச்சனையை திசை திருப்பணும்னு சவுக்கு சங்கரையும் மாரிதாஸையும் குற்றவாளி கூண்டில் ஏற்றுறதுக்கு தான் இவர் ட்ரை பண்ணியிருக்காரு. அவங்கள இவரால் சகிச்சிக்கவே முடியல, அவங்களுடைய கேள்விகளை இவரால் சகிச்சிக்க முடியல. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஏன்னா அவங்க ஏற்கனவே திமுகவுக்கு எதிராக இருக்கிறாங்க, அந்த கோபமும் இவருக்கு இருக்கும். அதே சமயத்தில் இன்றைக்கி நம்மளையும் கேள்வி கேட்குறானுங்களே இப்படிங்கிற அந்த கோபத்தில் தான் இந்த பேட்டியே கொடுத்துருக்காரு. அந்த நெறியாளர் தினேஷும் பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ ஆமாங்க அப்படிங்கிற ரேஞ்சில் ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு. இந்த பேட்டியை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு திமுக மாதிரி நீங்கள் பேசாமே இருந்திருக்கலாம். அவங்க எப்படி கல்லூரி மங்க மாதிரி அமைதியாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி எனக்கு தெரியலைங்க, ஏதாவது விசாரணை வந்தால் நான் கண்டிப்பாக பேசுகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிருக்கலாம். இப்போ நீங்கள் பேசுனதுனால இன்னும் வீரியமாக உங்களுக்கு திருப்பி அடிப்பாங்க. வெயிட் பண்ணுங்கள். நன்றி.